Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு ஓவர்லோடிங். சரியா? சோ இந்த ஓவர்லோடிங் அப்படிங்கிற வேர்டை வந்துட்டு நம்ம ஃபியூஸ் அப்படிங்கிற கான்செப்ட் படிக்கும்போது இந்த வேர்டை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிப்போம். சரியா? சோ ஃபியூஸ் நம்ம எதுக்கு பார்த்தோம்? சோ நம்ம வீட்டுக்கு வந்து கரண்ட் சப்ளை வந்து நேரா மெயின் பாக்ஸ்க்கு வருது. சோ மெயின் பாக்ஸ்ல நம்ம ரெண்டு இது பார்த்தோம். ஒன்னு வந்து ஃபியூஸ், இன்னொன்னு வந்துட்டு மீட்டர் பாக்ஸ் இல்லையா? சோ ஃபியூஸ் வந்து நம்ம என்ன ஒர்க்னு பார்த்தோம். சோ நம்ம வீட்ல வந்து எக்ஸஸ் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா சோ எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த ஃபியூஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேயா? சோ எக்ஸஸ் கரண்ட் பாஸ் ஆகும்போது இந்த ஃபியூஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா மெல்ட் ஆயிரும், அல்லது இந்த ஃபியூஸ் வந்து ஓபன் ஆயிரும். ஓகே, சோ அப்ப அந்த இடத்துல சர்க்யூட் பிரேக் ஆனனால கரண்ட் வந்து பாஸ் ஆகாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சரி, இந்த எக்ஸஸ் கரண்ட் வந்து ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ரீசன் வந்து ஓவர்லோடிங் ஆகும்போது அல்லது ஷார்ட் சர்க்யூட் நடக்கும்போது. ஓகே, சோ இந்த ஓவர்லோடிங்னா என்ன, அப்போ ஷார்ட் சர்க்யூட்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, சோ எக்ஸஸ் கரண்ட் வந்து ஓவர்லோடிங்கும் ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது நமக்கு வருதுன்னு பாக்குறோம். சோ அப்ப அந்த ஓவர்லோடிங்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சரியா? சோ ஓவர்லோடிங் எப்ப நடக்கும் அப்படின்னா when large number of appliances connected in series to the same source of electric power. Okay, so large number of appliances, so நிறைய appliances சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு to the same source of electric power. Okay, so அப்படினா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்ல வந்துட்டு ஒரு ரூம்ல உள்ள சுவிட்ச் போர்டு வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? சோ அந்த சுவிட்ச் போர்டுல என்னெல்லாம் இருக்கும் உனக்கு? சோ இப்போ வீட்ல வந்து இப்போ எப்படி ஒரு 5-6 சுவிட்ச் வச்சிருப்பாங்க இல்லையா? சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபேனுக்கு கனெக்ட் பண்ணிருப்பாங்க, ஒன்னு போட்டோம்னா நம்மளுக்கு பல்ப் வந்து க்ளோ ஆகும், ஒன்னு வந்து டியூப் லைட்ஸ்க்கு வச்சிருப்பாங்க, ஒன்னு வந்து சாண்டிலியருக்கு வச்சிருப்பாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி உனக்கு கனெக்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இத வந்துட்டு நீ ஒரு நாள் ஃபுல்லா ரன் பண்ணாலும், எல்லா சுவிட்சையுமே நீ போடுற ஒரு நாள் ஃபுல்லா போட்டாலும் எந்த ப்ராப்ளமும் ஆகாது. ஓகே, பிகாஸ் அது ஒரு ப்ராப்பர் கனெக்ஷன்ல இருக்கும் அண்ட் எனஃப் ஆஃப் கரண்ட் எடுத்து அது வந்து கரெக்டா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. சரியா? பட் நான் இதுல போய் என்ன பண்றேன் அப்படின்னா, சோ இங்க சாக்கெட் இருக்கும் இல்லையா? சோ அதுல நான் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வந்து ஆட் பண்றேன், கனெக்ட் பண்றேன். ஓகே, சோ ஜங்ஷன் பாக்ஸ்னா என்ன? அதுல வந்து உனக்கு நிறைய சாக்கெட்ஸ் இருக்கும், நீ வந்து இன்னும் நிறைய அப்ளையன்சஸ் வந்து இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? சோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இதுல நான் வந்துட்டு ஒரு இதுல வந்து அயன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்றேன். ஓகே, இன்னொரு இதுல கெட்டில் ரன் ஆயிட்டு இருக்கு, இன்னொரு இதுல இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு. ஓகே, இன்னொரு இதுல என்ன பிளக் பண்ணிருக்கேன் அப்படின்னா மிக்ஸி பிளக் பண்ணிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சோ இது எல்லாமே நான் இதுல கனெக்ட் பண்ணிருக்கேன். இது எல்லாமே இதனுடைய பிளக் வந்து எங்க ஜங்ஷன் பாக்ஸுடைய வயர் எங்க போகுது? இந்த சாக்கெட்க்கு போகுது. ஓகே, சோ இப்போ இது எல்லாமே என்ன கனெக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. ஓகே, எப்படி சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்குன்னு நம்ம சொல்றோம்? இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப ஃபேன் சுவிட்ச் போட்டேன்னா எனக்கு ஃபேன் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, சோ இப்ப நான் பல்ப் சுவிட்ச் போட்டேன்னா அந்த பல்ப் மட்டும்தான் க்ளோ ஆகுது. ஓகேவா? இப்ப நான் ஃபேன் சுவிட்ச் போட்டேன்னா அந்த ரூம்ல இருக்கிற ஃபேன், அந்த ரூம்ல இருக்கிற பல்ப், அந்த ரூம்ல இருக்கிற டியூப் லைட், அந்த ரூம்ல இருக்கிற சாண்டிலியர் எல்லாமே எனக்கு வந்து ஒர்க் ஆகாது இல்லையா? சோ எல்லாமே ஒர்க் ஆச்சு அப்படின்னா அங்க வந்து என்ன கனெக்ஷன் கொடுத்திருக்கோம்னு அர்த்தம்? சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்கோம்னு அர்த்தம். பட் நம்மளுக்கு அப்படி ஒர்க் ஆகல, எது தேவையோ அதை மட்டும் ஒர்க் பண்றோம் அப்படின்னா parallel கனெக்ஷன் கொடுத்திருக்கோம்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா அது அதுக்கு தனி பாத் இருக்கு. சரியா? சோ பட் இங்க என்ன நடக்கும்? இங்க இப்ப இந்த சாக்கெட் பக்கத்துல ஒரு சுவிட்ச் இருக்கும் இல்லையா? இந்த சுவிட்ச் நீ வந்து ஆஃப் பண்ணேன்னா இங்க இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு ஆஃப் ஆயிடும். புரியுதா? சோ இப்போ ஒவ்வொருத்தையும் இண்டிவிஜுவல் சுவிட்ச் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? பட் இது வந்து உனக்கு ரன் ஆகணும்னா எது மெயினா ஆன்ல இருக்கணும்? இந்த சுவிட்ச் ஆன்ல இருந்தாதான் உனக்கு கரண்ட் சப்ளை இங்க வரும். ஓகே, சோ இது நாலுமே உனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த சுவிட்ச் எனக்கு ஆன் ஆயிருக்கணும். சோ அந்த சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இந்த நாலுமே ஒர்க் ஆகாது. அப்பனா இந்த அப்ளையன்சஸ் எல்லாம் என்ன கனெக்ஷன்ல இருக்கு? சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. ஓகே, இதோட நிறைய அப்ளையன்சஸ் வந்து இதுல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்ளையன்சஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் அது எப்படி இருக்கு? சீரிஸ்ல இருக்கு. ஓகே, டு தி சேம் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் என்ன அர்த்தம்? இது எல்லாத்துக்குமே எலக்ட்ரிக் பவர் எப்படி கிடைக்குது? ஒரே சோர்ஸ்ல இருந்து கிடைக்குது. ஓகே,
சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அயன் பாக்ஸ் வந்து இங்க ஒரு ரூம்ல வந்து நான் அதை பிளக் பண்ணி நான் வந்து அயன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிச்சன்ல உள்ள பிளக் பாயிண்ட்ல வந்துட்டு நான் மிக்சியை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஓகேயா? பட் இது எல்லாத்தையும் நான் ஒரே சீரீஸ்ல கொண்டு வந்துட்டேன். ஓகே, சீரீஸ்ல கொண்டு வந்து நான் ஒர்க் பண்ணும்போது இது எல்லாமே தனக்கு தேவையான எலக்ட்ரிக் பவரை எங்க இருந்து எடுக்கும்? இந்த சோர்ஸ்ல இருந்து மட்டுமே எடுக்குது. ஓகே, சோ அப்ப என்ன ஆக ஆரம்பிக்கும் உனக்கு? சோ அதிகமான கரண்ட், இப்ப இவங்க ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் கரண்ட் எடுக்கிறாங்க, இவங்களுக்கும் கரண்ட் தேவைப்படுது, இவங்க ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் கரண்ட் தேவைப்படுது. சோ இவங்க எல்லாருமே இங்க இருந்து எக்ஸஸ் கரண்டா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, நார்மல் ஃப்ளோவை விட அதிகமான கரண்ட் அப்ப இங்க ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஓகே, சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மலா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்துச்சு. அதான் நான் சொன்ன ஒரு நாள் ஃபுல்லா உனக்கு ஒர்க் ஆகும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. பட் நான் என்ன பண்றேன், எக்ஸ்ட்ரா ஒண்ணு, அதாவது இவ்வளவுதான் லோடுன்னு தெரியறதுக்கு மீறி நான் எக்ஸ்ட்ரா நிறைய அப்ளையன்சஸ் தான் கனெக்ஷன்ல கொடுத்து நான் கரண்ட் வந்து எக்ஸஸா எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, சோ அப்போ இங்க உள்ள வயர்ஸுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். கரண்ட் வந்து இவ்வளவுதான் தாங்க முடியும் அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா, அந்த லிமிட்டை மீறி கரண்ட் அங்க பாஸ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, அப்ப அந்த வயர் என்ன ஆயிரும், உனக்கு ஹீட் ஆக ஆரம்பிச்சு பர்ன் ஆயிரும். ஓகே, ஃபயர் ஆயிரும். புரியுதா? சோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அப்போ ஓவர்லோடிங்னா நிறைய அப்ளையன்சஸ் யூஸ் பண்றோம் அண்ட் சீரிஸ் கனெக்ஷன்ல வச்சிருக்கோம் அண்ட் ஒரே சோர்ஸ்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஓவர்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, சோ இதெல்லாம் கனெக்ட் பண்ண உடனே உனக்கு பர்ன் ஆயிரும் அப்படின்னா கிடையாது. நீ நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்க உனக்கு அங்க என்ன ஆகும், ஓவர்லோட் ஆகி இந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். ஓகே, சோ இதுதான் ஓவர்லோடிங். சோ இந்த மாதிரி ஓவர்லோடிங்ல இருந்து தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஃபியூஸ் வந்து வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிறப்ப அந்த ஃபியூஸ் என்ன ஆயிரும், உடனே பிரேக் ஆயிரும். ஓகே, எக்ஸஸ் கரண்ட் தாங்க முடியாம அந்த ஃபியூஸ் வந்து பிரேக் ஆயிரும். அப்ப டோட்டலா கரண்ட் சப்ளை நின்றும். ஓகே, அப்படி கரண்ட் சப்ளை நிக்காம எனக்கு அந்த ஃபியூஸ் அப்படியே இருக்கு, கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா அவ்வளவு எக்ஸஸ் கரண்ட் வர்றப்ப இங்க ஓவர்லோட் ஆகி பர்ன் ஆகி இது எல்லாமே என்ன ஆயிரும், உனக்கு டேமேஜ் ஆயிரும். ஓகே, சோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம ஃபியூஸை யூஸ் பண்றோம். ஓகே, சோ இன்னொன்னு என்ன பார்த்தா எக்ஸஸ் கரண்ட், ஷார்ட் சர்க்யூட். ஓகே, சோ ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னா இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம வீட்டுக்கு 2 வயர் மூலமா வருதுன்னு நம்ம பார்த்தோம். ஒன்னு வந்துட்டு லைவ் வயர், இன்னொன்னு வந்துட்டு நியூட்ரல் வயர் இல்லையா? சோ லைவ் வயர், இன்னொன்னு வந்து நியூட்ரல். சோ லைவ் வயர் வந்து என்ன இன்சுலேஷன் இருக்கும், அதுல ரெட் கலர் இன்சுலேஷன் இருக்கும். ஓகே, நியூட்ரலுக்கு வந்து பிளாக். ஓகேவா? சோ இந்த 2 வயரும் ஒன்னோடு ஒன்னு கான்டாக்ட்ல வந்துருச்சுன்னு வைங்களேன். ஓகேவா? சோ இப்போ வந்து ரெண்டுமே இன்சுலேட்டட் போட்டிருக்கோம். சோ அப்ப டச் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது. ஓகேவா? பட் அந்த இன்சுலேஷன்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு டெம்பரேச்சர் சேஞ்சஸ்னால அந்த இன்சுலேஷன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கேப் விட்டுருச்சுன்னு வைங்க. ஓகே, எடுத்துருச்சு, லைட்டா அந்த இடத்துல பிஞ்சிருச்சு, அல்லது ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னால ஆர் நம்ம ஒரே வயரை ரொம்ப யூஸ் பண்ணி அது மடங்கி அந்த இடத்துல ஒரு பிரேக் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த இன்சுலேஷன்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த 2 வயர் என்ன ஆகும், இப்ப 2 வயர் வந்து இன்சுலேஷன் உனக்கு டர்ன் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஓகே, இப்ப இது 2 டச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். ஓகே, ஷார்ட் சர்க்யூட் என்னன்னு தெரியுதா, அந்த இன்சுலேஷன் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகி அந்த வயர் வந்து ஒன்னோட ஒண்ணு, அந்த பேர் வயர்ஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு டச் ஆயிடுச்சு அப்படின்னா சோ அங்க வந்து என்ன ஆயிரும், ஷார்ட் சர்க்யூட். ஓகே, சோ ஏன் அப்படின்னா இது 2 டச் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த இடத்துல கம்மியாயிருக்கு. ஓகே, சோ ரெசிஸ்டன்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா கரண்ட் என்ன ஆயிரும், கரண்ட் தடுக்கிறதுக்கு அங்க ஆள் இல்ல, கரண்ட் வந்து அதிகமா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும், எக்ஸஸ் கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். சோ யூ கேன் சே தட் இஸ் ஷார்ட் சர்க்யூட். ஓகே, சோ ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி அங்க என்ன ஆயிரும், பர்ன்ட் ஆகி ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும், அது வந்து ஹவுசஸ்க்கே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, சோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷார்ட் சர்க்யூட். புரியுதா? ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா எர்த்திங். சரியா? சோ இந்த எர்த்திங் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம ஆல்ரெடி டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்ல வந்து மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்சம் டீடைலா இதுல பார்க்கலாம். ஓகே, சோ எர்த்திங் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அயன் பாக்ஸ் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதே எக்ஸாம்பிள் தான் மிஸ் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சோ அதே நான் ஃபாலோ பண்றேன். சோ இப்போ அயன் பாக்ஸ் யூஸ் பண்றோம். சரியா? சோ இந்த அயன் பாக்ஸ்ல உனக்கு வந்துட்டு லைவ் வயரும் இருக்கும், நியூட்ரல் வயரும் இருக்கும். சரியா? இந்த லைவ் வயர் வந்து சப்போஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னால அல்லது ஏதோ ஒரு டெம்பரேச்சர் சேஞ்சஸ்னால அந்த இன்சுலேஷன் வந்து நம்மளுக்கு போய் அந்த வயர் வந்து அந்த அயன் பாக்ஸ் மேல டச் ஆயிடுச்சு வைங்களேன்.
ஓகே. சோ அந்த அயன் பாக்ஸ்ல வந்து அந்த லைவ் வயர் டச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கரண்ட் எங்க இப்ப லைவ் வயர்ல இருந்து பாஸ் ஆகுற அந்த கரண்ட் நேரம் எங்க பாஸ் ஆக ஆரம்பிக்கும்? இந்த அயன் பாக்ஸ்னுடைய அந்த மெட்டல் சர்ஃபேஸ்க்கு பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. இன்கேஸ் சப்போஸ் இப்போ இது வந்து மெட்டல் இல்லாம இருக்குன்னா உனக்கு அதுல கரண்ட் பாஸ் ஆகாது. ஓகே, கண்டக்டர் கிடையாது. பட் அயன் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டக்டர் இல்லையா, மெட்டல் சர்ஃபேஸ் வந்து கண்டக்ட் பண்ணும், கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணும். சோ அப்ப அது என்ன பண்ணிரும், உனக்கு கரண்ட் இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதா? சோ லைவ் வயர்ல இருந்து வர கரண்ட் நேரம் எங்க போயிருது? இந்த மெட்டல் சர்ஃபேஸ்க்கு போயிருது. இப்ப நம்ம வந்து அதை போய் டச் பண்ணி அதை அயன் பண்றதுக்கு டச் பண்ணும்போது அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து அந்த கரண்ட் எங்க போயிரும்? நம்ம பாடிக்கு போய் கிரவுண்டுக்கு போகும். ஓகே. சோ அப்ப என்ன ஆகும்னா சிவியர் இன்ஜுரி ஆகும் அல்லது டெத் கூட நடக்கலாம். ஏன்னா ஃபுல் கரண்ட் எங்க பாஸ் ஆகுது? உனக்கு பாஸ் ஆகுது. ஓகே. சோ நம்ம மேல பாஸ் ஆகுது அதை நம்ம டச் பண்ணும்போது. ஓகே. சோ அப்போ இங்க லைவ் வயர் நமக்கு டேமேஜ் ஆகி மெட்டல் சர்ஃபேஸ்ல தொடுறது நமக்கு தெரியாது. ஓகேவா? சோ அப்ப இந்த மாதிரி கேஸ் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னா அல்லது இப்படி நடக்கிறதுக்கு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அதை எப்படி பிரிவென்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு தான் எர்த்திங் ப்ராசஸ். ஓகே. சோ எர்த்திங் ப்ராசஸ்ல என்ன பண்ண போறோம்னா இங்க இந்த மெட்டல்ல பாஸ் ஆகுது இல்லையா கரண்ட், இதை எடுத்து கிரவுண்டுக்கு அனுப்ப போறோம். அவ்வளவுதான். சரியா? சோ அப்ப அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வந்து லைவ் வயர் அண்ட் நியூட்ரல் வயர் 2 வயர் கொடுத்துருக்கோம்னு சொன்னோம்ல, அது கூட அடிஷனலா இன்னொரு வயரை ஜாயின் பண்ண போறோம். ஓகே. சோ அந்த வயர் பேரு எர்த் வயர். ஓகேவா? சோ நம்ம லைவ் வயர் வந்து ரெட் இன்சுலேஷன் போட்டிருக்கோம், நியூட்ரல் வந்து பிளாக்னு பார்த்தோம் இல்லையா. சோ எர்த் வயர் வந்து என்ன இன்சுலேஷன் போட்டிருக்கோம்னா கிரீன். ஓகே. சோ அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாம் இது எர்த் வயர் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகே. சோ இந்த வயரை வந்து இங்க அடிஷனலா அட்டாச் பண்றாங்க. ஓகே. இந்த மாதிரி மெட்டல் சர்ஃபேஸ் உள்ள அப்ளையன்சஸ் எல்லாத்துலயுமே இந்த வயர் கண்டிப்பா சேர்த்திருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறப்ப அதை கண்டிப்பா ஜாயின் பண்ணிருப்பாங்க. நீ மெட்டல் சர்ஃபேஸ் அப்ளையன்சஸ் எல்லாம் எடுத்து பாரு, மத்த எல்லாம் வந்து நார்மல் இதுக்கெல்லாம் 2 பின் வச்சுதான் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அயன் பாக்ஸ், கெட்டில் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3 பின்ஸ் இருக்கும். ஏன்னா ஒன்னு வந்து அதுல எர்த் வயர் கனெக்ஷன். ஓகேவா? சரி. சோ அப்ப அந்த வயர் எங்க கனெக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த அயன் பாக்ஸ் மெட்டல் பாடியில கனெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே. ஏன் அப்படின்னா மெட்டல் பாடியில தானே அந்த கரண்ட் லீக் ஆகுது. லைவ் வயர்ல இருந்து வர்ற கரண்ட் வந்து எனக்கு லீக் ஆச்சுன்னா மெட்டல் பாடிக்கு போகுது. அப்ப அந்த மெட்டல் பாடியில இருந்து நான் கரண்ட் எடுத்து கிரவுண்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கறதுனால எர்த் வயரை மெட்டல் பாடியில கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ அதனுடைய இன்னொரு எங்க போயிரும்? உனக்கு கிரவுண்டுக்கு போயிரும். ஓகே. சோ அது எப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னா இப்ப இங்க இந்த அயன் பாக்ஸ்க்கு ஒரு வயர் ஒரு பிளக் போகும் இல்லையா. சோ அந்த வயர்ல வந்து உனக்கு எர்த் வயரும் கனெக்ட் ஆகும். சோ இத வந்துட்டு நீ வந்து ஒரு சாக்கெட்ல நீ பின் பண்ணும்போது இப்ப இப்படி இருக்கு. ஓகே. சோ இத வந்துட்டு நீ பிளக் பண்ண போற அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லைவ் வயருக்கான பின். ஓகே. சோ இது வந்துட்டு நியூட்ரல் வயருக்கான பின். இங்க கொஞ்சம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நீ நோட் பண்ணி பாரு வீட்டுல இந்த 2 ஹோலை விட இந்த பின் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகேவா? சோ இது வந்துட்டு எர்த் வயருக்குள்ள பின். ஓகே. சோ அப்ப நான் இதை கொண்டு போய் இங்க ஃபிட் பண்ணும்போது பிளக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்க அந்த எர்த் கனெக்ஷன் வந்து கரெக்டா இதுல கனெக்ட் ஆகும். ஓகே. சோ இங்க எப்படி சர்க்யூட் போட்டிருப்பாங்கன்னா இதுல இருந்து வயர் வந்து நம்மளுக்கு கிரவுண்டுக்கு போற மாதிரி எர்த்துக்கு போற மாதிரி கனெக்ஷன் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ இதுல இருந்து வயர் வந்து நம்ம ஒரு மெட்டல் பிளேட்ல கனெக்ட் பண்ணி அதை எர்த்த நம்மளுடைய லேண்ட வந்து வரி பண்ணி அதுல வந்து நம்ம மூடி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கனெக்ஷன். ஓகே. சோ அப்ப இங்க இருந்து எடுக்கிற கரண்ட் நேரா நமக்கு எங்க போகுது? இங்க இருந்து நேரா கிரவுண்டுக்கு போயிருது. ஓகேவா? சோ நீங்க வீட்ல நோட் பண்ணி பாருங்க. இது ரெண்டும் வந்து ஒரு ஸ்மால் ஹோலா இருக்கும், இது மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதே மாதிரி அந்த பின் அந்த பிளக்ல அந்த பின் பாத்தீங்கன்னா அந்த எர்த்துக்குள்ள மட்டும் கொஞ்சம் நீளமா இருக்கும். ஓகே. மத்த 2 பின்னும் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும், இந்த எர்த்துக்குள்ள பின் மட்டும் கொஞ்சம் நீளமா இருக்கும். ரீசன் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த லீக்கேஜ் நம்மளுக்கு இதுல மாட்டும் போது ஃபர்ஸ்ட் அந்த பின் தான் போய் டச் பண்ணும். சோ இல்ல எக்ஸஸ் கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளுக்கு கிரவுண்டுக்கு அனுப்பி விட்டுரும். ஏன்னா அந்த ஒர்க் தான் முக்கியம் இல்லையா. சோ ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சரா இருக்கும் இங்க. சோ ஃபர்ஸ்ட் அந்த ஒர்க் நடந்துரும். நம்மளுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் பின் பண்ணவுமே அந்த கரண்ட் வந்து நம்மளுக்கு கிரவுண்டுக்கு எடுத்துரும். ஓகே. சோ இதுதான் எர்த்திங் ப்ராசஸ். சரியா? சோ மெட்டல் சர்ஃபேஸ் உள்ள எல்லா அப்ளையன்சஸ்லயும் இந்த எர்த் கனெக்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அது நம்மளுக்கு சேஃப்டி. ஓகே. அந்த ஆப்ஜெக்ட்க்கும் சேஃப்டி, அதை யூஸ் பண்ற நம்மளுக்கும் வந்து அது ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.